ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, நினைத்தது சீக்கிரமாக நடைபெற, அதுவும் முக்கியமா 48 நாட்களில் நடைபெறுவதற்கு பிரம்ம முகூர்த்த வழிபாடு எப்படி செய்வது. ஒரு எளிய விஷயத்தை அந்த நேரத்துல நீங்க செய்தாலே போதும், நீங்கள் நினைத்தது நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் 48 நாட்களில். இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே அதிகாலையில எழுந்து பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்தால் நம்ம நினைத்தது நினைத்தபடி நடக்கும். முக்கியமாக இந்த அதிகாலை வேலை அப்படின்றது பிரபஞ்ச சக்திகள் அதிகமாக நிறைந்திருக்கின்ற ஒரு வேலை. இந்த நேரத்துல நம்ம எழுந்து எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் அது உடனே பலிக்க ஆரம்பிக்கும். யார் மனசுல என்னென்ன நினைத்துக்கிட்டு இந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது அப்படியே நிறைவேற ஆரம்பிக்கும். அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நல்ல வேலை கிடைக்க, கை நிறைய சம்பாதிக்கணும், கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும், குழந்தைகள் நல்லா படிக்கணும், சீக்கிரமா கல்யாணம் ஆகணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தேவையான வரங்கள் இருக்குங்க. அதை நம்ம இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல பிரார்த்தனையாக நீங்க வைக்கும் பொழுது அது சீக்கிரமாக பலிக்க ஆரம்பிக்கும். ஆனா அதை சில விஷயங்கள் நம்ம அதை செய்து நம்ம இந்த பிரார்த்தனையை வைக்கும் பொழுது அது சீக்கிரமா நடக்கும். சரி, பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றதுனா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். எந்த ஒரு தோஷமும் கிடையாதுங்க இந்த நேரத்துல. அதாவது அதிகாலை வேலை 3 மணியிலிருந்து 5:30 மணி வரைக்கும் இருக்கின்ற இந்த நேரத்தை நம்ம பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த நேரம் மாறுபடும். சூரியன் உதிப்பதற்கு 1.5 மணி நேரத்திற்கு முன்பாக நீங்க எழுந்து வேண்டுதல் வைத்தாலே போதுமானது. இந்த இடைப்பட்ட காலத்துல 15 நிமிடத்திலிருந்து 20 நிமிடம் வரைக்கும் இந்த வேண்டுதலை நீங்க வைங்க. இதற்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுவது ஒரே ஒரு எலுமிச்சை பழம்தான். நம்முடைய தெய்வீக எண்ணங்கள் சேனல்ல பிரம்ம முகூர்த்த வழிபாடு நிறைய பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உதாரணமாக காலையில எழுந்து குளிச்சுட்டு தான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணுமா, குளித்து விட்டு தான் விளக்கு ஏற்ற வேண்டுமா, அசைவம் சாப்பிட்டால் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாமா, இந்த மாதிரி தனித்தனி பதிவுகள் கொடுத்துருக்கேன், நம்ம சேனல்ல இருக்கு. அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். இன்றைய தினம் இந்த எலுமிச்சை பழத்தை வைத்து பிரம்ம முகூர்த்த வழிபாடு 48 நாட்களில் நம்முடைய வேண்டுதலை எப்படி நிறைவேற்றிக் கொள்வது, அதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். உங்களுடைய இடது உள்ளங்கைக்கு மேல வலது உள்ளங்கையை வச்சுக்கோங்க. அதற்கு மேல ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சுக்கோங்க. நான் சொன்ன இந்த நேரத்துல ஏதாவது ஒரு 15 நிமிடத்துல இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க. இப்படி வைத்து நீங்க ஒரே ஒரு கோரிக்கை உங்க மனசுல வச்சுக்கோங்க. அந்த கோரிக்கையை மனசுல நினைத்து கொண்டு இந்த பிரபஞ்சத்திடமும் உங்களுடைய குலதெய்வத்திடமும் வேண்டுதலை வைங்க. அந்த வேண்டுதல் சீக்கிரமா பலிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை வச்சுக்கோங்க. உதாரணமா நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை வச்சுக்கோங்க. இல்லை குழந்தை வரம் வேணும்னா அதையும் நீங்க பிரார்த்தனை வைக்கலாம். சொந்த வீடு வேணும், கடன் தீரணும், இது எல்லாமே ஏதாவது ஒரு கோரிக்கை எடுத்துக்கோங்க. அது சீக்கிரமாக நிறைவேறக்கூடிய கோரிக்கையாக இருக்கணும். ஒரு வீடு கட்ட போறோம் அப்படின்னா 48 நாட்கள்ல வீடு கட்ட முடியாது. ஆனா ஏதாவது ஒரு கோரிக்கை நீங்க வைக்கும் பொழுது அது ஏதாவது தடைகள் இருக்கு, நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னா நீங்க இந்த நேரத்துல எழுந்து பிரார்த்தனை பண்ணும் பொழுது அது நடக்க ஆரம்பிக்கும். இந்த எலுமிச்சை பழத்தை கையில வைத்து கொண்டு, எனக்கு கை நிறைய சம்பளத்தோடு ஒரு நல்ல வேலையை கொடு அப்படின்னு வேலைக்காக கேட்டீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க. 108 முறை இதை நீங்க சொல்லுங்க. இந்த எலுமிச்சை பழத்தை அப்படியே ஒரு பேப்பர்ல மடிச்சு அலமாரியில வச்சிருங்க. பிரம்ம முகூர்த்த வேண்டுதலை முடிச்சுக்கோங்க. காலையில விளக்கு மட்டும் ஏத்திட்டு இந்த விஷயத்த பண்ணாலே போதும். வழக்கம் போல அன்றைய நாள் உங்களுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கலாம். அடுத்தது நீங்க இரவு தூங்க செல்லும் பொழுது இந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து உங்களுடைய தலையணைக்கு அடியில வச்சுக்கணும். இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நீங்கள் தனியாக தான் படுக்கணும். பாய் தலையணை போட்டு படுத்துக்கலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம், தவறு கிடையாது. பெண்கள் மாதவிடாய் நாட்களிலும் இதை செய்யலாம், ஆனா பூஜை அறையில செய்யாதீங்க. தொடர்ந்து 48 நாட்கள் தினமும் செய்யுங்க. எலுமிச்சம்பழத்தை அப்படியே ஒரு பேப்பர்ல மடித்து அலமாரியில வச்சிருங்க. பிரம்ம முகூர்த்த வேண்டுதலை நிறைவு செய்துக்கோங்க. தினமும் படுக்கும் பொழுது இந்த எலுமிச்சை பழத்தை தலையாணைக்கு அடியில வைத்துட்டு படுங்க. 48 நாளுக்கும் ஒவ்வொரு எலுமிச்சை பழம் தாங்க நம்ம வைத்து வேண்டுதல் வைக்கணும். மறுநாள் இந்த எலுமிச்சை பழத்தை எடுத்துட்டு போய் கால்படாத இடத்துல போட்டுடுங்க. 48 நாட்களும் தினமும் புது எலுமிச்சை பழம் வைத்து காலையில இந்த வேண்டுதல் வைங்க. இது எல்லாமே செய்யணுமாமா, நாங்கள் வெறும் விளக்கு ஏற்றி வைத்து விட்டு வேண்டுதல் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் செய்யலாம்.
எலுமிச்சம்பழம் வைத்து வேண்டுதல் செய்யணுன்ற அவசியம் கட்டாயம் கிடையாது. ஆனால் சில பேருக்கு தீவிரமான சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். அது எல்லாமே சீக்கிரமாக சரியாகணும் அப்படின்னா எலுமிச்சப்பழம் அப்படின்றது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இறை வழிபாட்டில் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு பொருள். நம்ம எலுமிச்சப்பழத்தை வைத்து வேண்டுதல் வைத்தால் சீக்கிரம் நடக்க ஆரம்பிக்கும். எப்படி கல்லுப்பு வைத்து வேண்டுதல் வைக்கிறோமோ அதே மாதிரி தாங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த எலுமிச்சம்பழம் வைத்து வேண்டுதல் வைத்து பாருங்க. இல்லாதவங்க விளக்கு ஏற்றி வைத்து விட்டு இந்த நேரத்தில் உங்களுடைய வேண்டுதலை இறைவனிடம் சொல்லுங்க. கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் அதை ஏற்கும். 48 நாட்களும் புதிய எலுமிச்சப்பழம் காலையில் நீங்கள் கையில் வைத்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு இரவு நீங்கள் படுக்கும் பொழுது தலையாணி கடியில் வைத்துட்டு படுத்துட்டு மறுநாள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஓடுகின்ற நீர்லேயோ இல்லை கால்படாத இடத்துலையோ அந்த எலுமிச்சப்பழத்தை வெளியில் போட்டுடுங்க. தொடர்ந்து 48 நாட்கள் இதை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட 48 நாட்கள் செய்கிறவங்களுக்கு இது பலிக்க ஆரம்பிக்கும். நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க இதில் முயற்சி செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். பிரம்ம முகூர்த்த பூஜை கண்டிப்பாக அனைவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.